பாடினாளா? எந்த பாட்டு தான் பாடினாளா? நானே இந்த அறைக்கு அங்கிட்டு உட்காந்துருக்கேன்னா ஒண்ணு கேட்கல. புதுசா மாப்பிள்ள கேட்டா புது பாட்டா? அந்த பிள்ளைக்கு நுழையுது, எங்களுக்கு நுழைய மாட்டுது. அவளுக்கு நுழையும், அவளுக்கு எல்லாம் நுழையும். ஊன்னு சொல்ற மாமா. சரி விடுங்க, ஓயாம அதை சொல்லாம. சரி பிள்ளை எப்படி நான் சொன்ன மாதிரி இருக்காயா? அடப்பு தடப்பா பொம்பளைனா அப்படி இருக்கணும். தூக்கலாம். ஒரு அடி இப்படி தூக்கி இருக்கும். ஆமா மாப்பிள்ள, சொல்றது எப்பவுமே சரியாத்தான் இருக்கும். குளிர்ச்சியா இருக்கியா? ஒவ்வொரு பிள்ளைய அப்படி 4-5 துண்டை தூக்கி உள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு கும்முன்னு இப்படி வருங்க. ஆனா இவளுக்கு இயற்கையா பிடிச்சேன். உங்களுக்கு இயற்கையாவே இருக்கு. இப்ப எல்லாம் இயற்கையா தான் இருக்கு. இன்னும் ஒரு 5-6 வருஷம் போனா சரிஞ்சிடும். ஏன் மாப்பிள்ள? அது நீ வரவிட்டி பாருங்களேன். அப்புறம் எது பாட்டுங்கய்யா அப்படிலாம் அசிங்க ஆபீஸ் எல்லாம் பேசப்படாது. மார்க்கெட்டு ஆமா வர வர இந்த ஏற்கனவே யோகலட்சுமிக்கு மார்க்கெட்டு கூட இருந்துச்சு. இப்ப அவ கல்யாணம் பண்ணி போயிட்டான். அதோட இப்ப இவளுக்கு தான் மார்க்கெட்டு கூடிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கூடட்டும். எங்க ஆளை காணும்? எங்க வேற எதுவும் மாத்தியா? என்னது மாத்தி? என்ன லைன்ல வருமா? எங்க ஆல்ரவுண்டுக்காரரு என்ன வேற லைன்ல வருமாம்ல என்னமோ சொல்றாரு. அப்படியா? சரி சரி. ஆஹா என்கிட்ட வரட்டும். எங்க மச்சான் ஐயனாருங்க ஆளை காண்மே. நீ அந்த பாட்டு பாட போறியா? இல்லையா, நீங்க வேற வரட்டும். வரட்டு நிக்கிறேன். உங்களுக்கு பெருமையா சொல்லிருக்கேன். என்னவா? ஆமா கேட்டுக்கிட்டு அப்பா எப்படி நல்ல பாட்டு பாடுனா அதை விட ஆளு எங்க திரும்புடா திரும்ப. ஏ அப்பா வத்தியலையா திரும்புறேன்னு சொன்னா அதை பார்க்கப்படாது. ஏன் முதுகுக்கு முதுக பார்க்க முடியல? முதுகெல்லாம் கண்ணுக்கு தெரியல மாப்பிள்ள, கருப்பா இருக்கு. ஏ அப்பா ஆள் உண்மையிலேயே சூப்பரா இருக்க. என்ன தொடப்படாதா? வெக்கா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். எந்த குறையும் இல்லங்க. எனக்கு எந்த குறையும் இல்ல. அப்படிங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க? உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. என் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ பொம்பளை தானே? நீங்க ஆம்பளை தானே? நான் ஆம்பளை தான். நான் பொம்பளை தான். இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கும் சந்தேகமா இருக்கு. சந்தேகம் பண்ணி இதுல பார்க்க கூடாது. சந்தேகம் எங்க இருக்கோ அங்கதான் பார்க்க முடியும். அதுக்கு அந்த பொருள் காட்சியை வெளியில தூக்கி போட்டு காட்டுறதுக்கு அதுக்காண்டி இல்லன்னு நான் சொல்லலையே. சந்தேகம் இருக்கிற இடத்த தானே பார்க்க முடியும். நீ இல்லன்னு தானே சொல்றப்ப தப்பு நடக்குதுன்னா மோப்ப நான் என்ன பண்ணுவாங்க? அந்த தப்பு தான் நடக்கிற இடத்துக்கு மோப்ப முடிக்க அனுப்புவாங்க. அது என்ன பண்ணும்? அது மோந்து பாத்துக்கிட்டே போய் தப்பு செய்யற தடயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இடத்துக்கு போய் சேரும். இப்ப நான் உள்ள இருக்கும் பொழுது நீ வசனம் பேசுனிய என்ன சொல்லுங்க. இங்க பப்புனாக நடிக்கும் முத்துராஜ் அவர்களுக்கு 100 ரூபாயும், மணிமேலை அவர்களுக்கு டான்சரா நடிக்கும் அக்கா அவர்களுக்கு 100 ரூபாயும், அக்காவா சண்டால உனக்கு இந்த வருஷம் நாடகமே புக்காக மதினி அவர்களுக்கு 100 ரூபாயும், எனக்கு 100 ரூபாயும் அன்பு அண்ணன் நமது கொட்டகுடியைச் சேர்ந்த மாடசாமி அண்ணன் அவர்கள் எங்களுக்கு அன்பளிப்பளிக்கிறார்கள். மாடசாமி அண்ணன் அவர்களுக்கு நன்றி இருந்த வணக்கம். நன்றி ஐயா. எல்லாம் நிறைய வாங்கி இருக்கோம். கட்டி இட்டி கட்டணும். ஏதாவது உதவி ஏதாவது மனசு வைங்க. நன்றி. அக்கவுண்ட் நம்பர் கூட அனுப்புறோம். அனுப்புவேன். அக்கவுண்ட் நம்பர் அனுப்புவேன். எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம். பழக்கழக்கம் தெரியலையே. மாடசாமி அண்ணா அன்பளிப்பு கொடுத்த மாடசாமி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதை அழிச்சிருங்க. நன்றி. ஆமா இதை மட்டும் அழிச்சிருங்க. சொல்றதெல்லாம் சொல்லிரு. ஆமா இதை மட்டும் அழிச்சிருங்க. அன்னைக்கு எப்படி சொல்றேன்? அந்த பிள்ளை காசு வராம எப்படியா? அந்த பிள்ளை அக்கவுண்ட்ல போட சொல்றாருயா. அக்கவுண்ட்ல இதுல போடாமலே அக்கவுண்ட்ல போடுவாங்க. போடுவாங்க. ஊரா போய் வீடியோ கால்லயே குடும்பம் நடத்துறானே. நடத்துவாங்க. வேற என்ன பண்ண சொல்ற? ஆமா வந்து செஞ்சுட்டால இங்க அப்படியே புழுந்தே இருக்கும். ஒருத்தன் கூட நீ கொடுத்தவன் சரியில்லடா. மணி என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமான ஆளு. பழக்கழக்கம் தெரியலையா? என்ன மோங்க அதை வச்சுதான் எதை வச்சு கொலை போடுது? அது முக்கியமாடிங்க முதல்ல. இல்ல அது முக்கியமான இருக்கிறேன். பொம்பளை பல்ல பொழந்துகிட்டே இருந்தாலே. அப்ப மாமா பேச்சுவார்த்தை சரியில்லை. முதல்ல நல்ல பொழந்துகிட்டு நீ நிப்பாட்டு. நான் நினைச்சதுக்கு நிப்பாட்ட முடியாது. நீ மனசு வச்சா நான் நிப்பாட்டுவேன். அப்படி கிடையாது. நம்ம நினைச்ச நேரம் நிக்கணும். அதுதான் நம்ம சொன்ன பேச்ச
பேச்ச கேட்கும். அப்படி கிடையாது. நினைச்ச நேரம் நிப்பாட்ட அப்ப முடியாது. நான் நினைச்சாதான் அது நிக்கும்னா எதை எங்க நிப்பாட்டணுமோ அதை அங்கங்க அப்பப்ப எங்களுக்கு நிப்பாட்ட தெரியும். அது என்ன அப்பப்ப நிப்பாட்ட தெரியும், இதையா நிப்பாட்ட சொன்னே? பேச்ச நிறுத்தியாம நீ நிப்பாட்டு. நீ நிப்பாட்டு. நீ நிப்பாட்ட மாட்டியா? நீ நிப்பாட்டு. ஏன் நான் அதை விட நான் நிப்பாட்டு. ஏய் ரெண்டு பேர் ஏய் அந்த மைக்க விடுங்கப்பா ரெண்டு பேரும். சண்டைக்கு வர போறாரியா? ரெண்டு பேரும் புடிங்கி எரிஞ்சிருவீங்க. ஆமா. என்ன கோவம் வந்துனா நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் பெட்டிக்கார செய்வேன் பாத்துக்க. நான் கோவம் வந்துனா தாளக்கார செய்வேன். சொல்லு. நான் கோவம் வந்துச்சுன்னா வந்து ரொம்ப நாளா மிருதங்கார தான் கேட்டுருக்காரு, மிருதங்கார செய்வேன். அடி அவர் கடல் உள்வாங்கி 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அட கடல் உள்வாங்கி இருந்தா என்னடா? உன் பேச்சுவார்த்தை சரியில்லைமா. உன் பேச்சுவார்த்தை சரி. முதல்ல நீ இந்த அவருக்கு பதில் சொல்லு. என்ன அலை அடிக்குது அவருக்கு. என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன நீ என்ன பேசுற? ஆம்பளை பேசும்போது பொம்பளை பொறுமையா நின்னு கத்துக்க. ஆம்பளை பேசல ஆம்பளை பொறுமையா நின்னு கேளு. உன்கிட்ட பொறுமையா இருக்க அவசியம் கிடையாது. உன்கிட்ட பொறுமையா இருக்கணும் அவசியம் எனக்கும் கிடையாது. ஏன்னு கேக்குறேன்? ஆம்பளை நாங்க பெரிய ஆளு, நான் சொல்றத நீ கேளு. நாங்க பெரிய ஆளு, நாங்க சொல்றத நீ கேளு. எந்த இடத்துல பெரிய ஆள் நொட்றீ நான் கேக்குறேன். நீங்க எந்த பெரிய ஆள் நக்குறீங்க நீங்க? பத்தியா என்ன கேள்வி கேக்குற பத்தியா? ஏய் அப்ப நீ நொட்னேன்னு கேக்குற. ஒழுக்கமா பேசல. நீ ஒழுக்கம் உயர்வு தரும். மணி ஒழுக்கம் விழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு ஓம்ப படுன்னு இருக்காங்க. என்ன படு? என்னடி பேசுற? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படி சொல்லி தொலை. உன் காதுல அதுவே கேட்டுச்சுன்னா அதே நான் என்ன பண்றது? நீ சொல்றது பூரா சொல்லி போட்டு அவன என்ன சொல்றியா நீ? வாய் சரியில்லை. உன் வாய் பதனம் நீ கை பதனம் ரொம்ப முக்கியம். நான் வாய் பதனம் இருக்கேன், ஆனா கை பதனம் இருக்கவே மாட்டேங்குது. எதையாவது பிடிக்க சொல்லிட்டே இருக்கு. இப்படி புடி முதல்ல. என்னைய பிடிச்சிட்டு இருக்காம எதுக்குள்ள கையை விட்டு எதை பிடிச்சிட்டு கிடக்குற? எதுக்குள்ள கையை விட்டு? அப்புறம் இப்படி நீட்டுற. எனக்கு கையின்னு இருந்தா நீட்டத்தான் செய்யும். இப்ப மாட்டுக்கிட்ட போய் நீ கையை நீட்டு, மாடுன்னா நீட்டுமா? ஒரு நாய் கிட்ட போய் நீ கை, நாய் கூட இப்ப கை கொடுனா குடுக்குது. தெரியும் நாய் எதுக்கு வளர்க்குறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்படி ஓ லட்சம் தெரியாது. அதுவும் ராஜபாளையத்து நாயை என்னைக்கு ராஜபாளைய பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு ராஜபாளையத்து நாயை ஏன் தூக்கி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். எதுக்கு தெரியும்? எதுக்கு தெரியும்? என்ன தெரியும்? அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்ல. வீட்டை சுத்தி 4 ஆளு கிடக்குது. அதே என்ன மயிருக்கு நான் வச்சிருக்கேன். பழக்கம் சரியில்லை. பேச்சுவார்த்தை எனக்கு சுத்தமா பொம்பளையில குறை சொல்லிட்டே இருக்கேன். என்ன நீ அவ்வளவு பெரிய ஆளா? என்ன ஆமா நாங்க அவ்வளவு பெரிய ஆளு. மாப்ள விடாத. நீ தட்டு சரியா நாமல தட்டு. தட்டு அவதாரம் கட்டத்துக்கு. இங்க தட்டி போட்டு அங்க போய் அவதாரம் கட்டுறீங்க. அப்புறம் உன்னை கிட்டயா கட்ட முடியும்? கட்டாது ஏன்டா எனக்கு கொடுங்கடா. எதா இருந்தாலும் எப்படியோ உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் முடியாது. அது என்ன தொட்டா 25 ரூபா. ஏய் இருங்கயா. அதானே கேக்குறேன். இந்த பிள்ளைய பெட்டிக்காரங்க நீங்க சொல்லுங்க. நான் இத சொல்லுங்க. என்ன மாப்ள? ஒரு பப்புனு டான்ஸ் போடுறது எதுக்கு? கட்டி பிடிக்கணும். விடியற வர ஒரு 5:30 மணி வரைக்கும் அட்வான்ஸ். ஊடுமாடு லேஸ் வாசா. இங்க வாங்கல கிட்டல வாங்க. இப்படி கட்டி பிடிச்சா லேஸ் அப்படி பிடிச்சாலே 25,000 ரூபாய் அவதாரம். அப்புறம் சங்கத்துல அதுக்காகவே சில பொம்பளை பிள்ளைகளை நான் தொடர்றது இல்ல. இவள மட்டுமே ரொம்ப நான் தொடர்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா சில நேரம் இங்க வாங்கல கிட்டத்துல வாமா சும்மா வாமா. இப்படி கட்டி பிடிச்சு வச்சிருக்கேன். இவள் டேய் ஓடி முதல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படியே நீங்களா கூப்பிடுறீங்க வந்தா விரட்டி விடுங்க. பேச்சுக்கு ஒரு செய்முறை விளக்கம்னா அப்படி ஏறிக்கிட்டு வந்துருவியா? சரியா? இப்படி கட்டி பிடிச்சா எவ்வளவு? 50,000. இந்த பிள்ளைய கெடுத்தோம்னா 1,00,000 ரூபாய் அவதாரம். லைட் ஆஃப் பண்ணுப்பா. ஏப்பா அத செய்டா. எத? கைய பிடிச்சா செஞ்சு காட்டுங்க. ஆமா. கட்டி பிடிச்சா செஞ்சு காட்டுங்க. சரி. இப்போ என்ன சொன்ன? இரு. சரியான ஆம்பளை செய்டா. இருமா. இரு. இங்க வாமா. இங்க வாடி. நான் சொல்றது. இரு. எந்திரிவே. ஒரு நிமிஷம். இங்க வாமா. இப்பதே முதல் நாடகம். தை மாசத்துல அள்ளி வச்சு முடியறாங்க. இங்க வா. உன்னை கெடுக்கிறதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப சொல்றத கேளு. தை மாசத்துல இன்னைக்கு முதல் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. சரியா? இன்னைக்கு வாங்குற காசை கொண்டு போய் நான் 1,00,000 ரூபாய் அவதாரம் எப்படி கட்டுறது? சித்திரை வைகாசி வரட்டும். உன்னைய கெடுக்காம இந்த வருஷம் விடுறது இல்ல. சரியா? என்ன பண்ற? டேட் சொல்லிட்டு வாங்க. நீங்க வர நேரம் வீட்டுக்காரர் இருந்துற போறாரு. எதுக்கு? வீட்டுக்காரர் இருந்தானே. வீட்டுக்காரர் ஹவுஸ் ஓனர் இருக்கத்தான் செய்வாரு. ஆமா. எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? கல்யாணம் ஆகலான ஒரு பையன் இருக்கேன். உங்களுக்கு தொங்கல கட்டி வச்சிருக்கேன். கட்டி வச்சிருக்கியா? என்ன பண்றீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. யாரையாவது பண்ணலாம் அப்படிதான் பாக்க. ஐயா இவன் நாடாத்துக்கு வந்தாலும் வேற மாதிரி என்னத்திலேயே நிக்கிறாளே. அடியே நீ என்ன வேலையா இங்க வந்திருக்கேன்னு வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? இழந்த பழம். எப்படி இழந்த பழம்? படி கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா, உலக்கு கணக்கா? உலக்கு கணக்கு. ஒரு உலக்கு ஒரு உலக்கு வந்து 10 ரூபாய். ஒரு உலக்கா? ஒரு உலக்கு 10 ரூபாய். 2 20 ரூபாய். 3 நீ அது குத்துறத பொறுத்து. எது? என்னது குத்துறது? நல்லா குத்துறேன்னா கொஞ்ச நேரம் குத்து விடுவேன்.
நல்ல அலையில எந்திரா மூக்க உள்ள தள்ளி புடுவி. நான் ஒரு உலக்கு பழம் எவ்வளவுன்னு கேட்டா நீ இப்ப என்ன சொல்லிட்டு கிடக்குற? அத சொல்றேன். இப்ப இளந்த பழம் மிஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அத குத்தி புளி உப்பு போட்டு என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவான்? இளந்த வடை போடுவோம். இளந்த வடை வாயில ஓடுறாங்க. வாயில போய் வாயில தான் போடணும். சரி, இப்ப வந்து நீங்க வியாபாரம் பாக்குறீங்க. தம்பி உனக்கு தெரியல, நானும் வியாபாரி தான். என்ன வியாபாரம் இது எதுக்கு பாக்குற? சந்தேகமா இருக்கப்பா. சந்தேகம்னா உனக்கு இதுல இருக்கக்கூடாது சந்தேகம். ஆமா சரியா? இப்ப வந்து நீங்க வியாபாரம் பாக்குறீங்க, நானும் வியாபாரி. புளியம்பழம். சச்சா ஏன் என்ன நான் நம்ப மாட்டேன். என்ன சரி வியாபாரத்தை மாத்திரு. வாழைப்பழம். அட ஏமா நீ போய் பச்சை மிளகாய் வித்துட்டு வா. நல்ல வேலை பச்சை மிளகாய் கொஞ்சம் நீளமா இருக்கும். நல்ல வேலை சீனி மிளகான்னு சொல்லாம இருந்தியா? சரியா? இப்ப வந்து நீங்கள் வியாபாரி. ஆமா நானும் வியாபாரி. கொட்டை எடுத்தாச்சா? எதுல? புளியம்பழத்துல. ஆமா வியாபாரம்டே எதுலன்னு கேட்டா நான் என்னடா கொட்டட்டின்னு கொட்டையை எடுத்தாச்சானா? சொல்லு சொல்லு. புளியம்பழத்துல கொட்டை எடுத்தாச்சா இல்லையா? எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? எடுத்து ரொம்ப சுத்தமா தட்டிட்டாங்களா? தட்டியாச்சு தட்டியாச்சு. தட்டுனா நல்லா எங்க நீ தட்டுவே பாப்பா? அடி தட்டுன வேற மாதிரி தெரியுது. இருக்கட்டும், அதனால ஒண்ணு இல்ல. அவங்கதான் நாட்டுல முக்காவாசி கண்ணியமா வாழக்கூடியவங்க. சரி, இப்ப வந்து நீங்க வியாபாரம் பாக்குறீங்க, நானும் வியாபாரம் பாக்குறேன். ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடி நான் பாக்குறேன், நீ வேணா பாடி பாடி போடுறது இல்ல. பாடி போடுறது இல்ல. நீ தானே பத்திரிக்கை கொடுத்தவே தினேஷ். தினேஷ் பத்திரிக்கை தங்கச்சிக்கு கல்யாணத்தை வச்சுட்டு பாடி கலையிற. ஐயோ அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நான் நிக்கட்டுமா போகட்டுமா, அடி வரது மணிமேகலை குட்டி, அடி மணிமேகலை குட்டி, குட்டி 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 செவத்த குட்டி. இது நல்ல செவத்த குட்டி. என்னம்மா என்ன என்னடா சொல்லு சொல்லு. காலையில 2 பேர்த்தையும் மேக்கப் அடிச்சிட்டு பார்த்தாங்கன்னு வச்சுக்க, கரியல்லிவோட கூட கூப்பிட மாட்டாங்க. ஏதோ இந்த மேக்கப்பை போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அது உண்மை, அதுதான். இது நல்ல கருத்த குட்டி, இது நல்ல கருத்த குட்டி. அப்பப்ப ஜாஸ்தி ஏத்திக்கிடுவா. அப்படி இல்ல, நாடகங்கிறது நடை உடை பாவனை. ஆமா ஆமா எல்லாமே இருக்கும். கண்டிப்பா. சும்மா சில மாதிரி நின்னுகிட்டே இருந்தா அது நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்காது. சிலைன்னு செதுக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா ஆமா, ஏற்கனவே உன்னை செதுக்காமியா வச்சிருக்காங்க. அப்படியே கண்ணங்கருத்தகளி ஏத்துதுக கொண்டு கூட கனகத்து பொங்கியிலே ஏத்துதுக கொண்டு கூட கண்ணங்கருத்தகளி ஏத்துதுக கட்டு கூட கனகத்து பொங்கியிலே ஏத்துதுக கட்டு கூட அடி உருட்டி முனிக்கையில ஏத்துதுக கட்டு கூட உருட்டி முனிக்கையில ஏத்துதுக கொண்டு கூட உடம்பல என்னைக்கு அந்த கூட்டத்துல போய் விழுக போதோ தெரியல. சரி, என்ன குளிக்கிட்டு கிடக்குற நீ? குளுக்கல்ற நீயா? அந்த உளுந்தாலும் நீ போய் எடுத்துட்டு வந்து டீ கடை வச்சு பொழைச்சுக்க. எம்புட்டு பீச்சலாம் அதுல. கண்ணங்கருத்தகளி ஏத்துதுக கொண்டு கூட அடி கண்ணங்கருத்தகளி ஏத்துதுக கட்டு கூட கனகத்து பொங்கியிலே ஏத்துதுக கட்டு கூட உருட்டி முனிக்கையில ஏத்துதுக கட்டு கூட என்னமோ பண்ணுங்க. அடி கத்தரிக்கா அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு மீண்ட கத்தரிக்கா அடி நாராயண தோட்டத்தில் நட்டு வச்ச கத்தரிக்கா அப்பலிக்கா அப்பலிக்கா இரமீன் வசலிக்கா
வாமா. அடிவாகனே ஆலமரம் அடிய ஆலமரம் அடிவாகானே இவளை ஒத்தையில விடணும். என்னைக்கு குட்டிய காட்டினாலும் இவளை ஒத்தையில விட்டுறணும். ஆமா. அடி எல்லோரும் குளிப்பதற்கு அடி எல்லோரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி இந்த மணிமேகலை குளிப்பதற்கு இந்த மணிமேகலை குளிப்பதற்கு கொண்டகுடி அடிகொளா தண்ணி அடிகொளா தண்ணி. நான் என்ன பாடுறேன்னா பெட்டிக்கார அதை பாடு. சரியா மாப்பிள்ள, நான் என்ன பாடுறேன் திருப்பி பாடுங்க. ஆலியா ஏய் ஏன் மறக்கிறேன் மாப்பிள்ள, ஷார்ட்டா முடியும்னு பார்த்தேன். சாட்டா எதுக்கு சாட்டா முடிக்கணும்? நான் என்ன பாடுறேன்னா பெட்டிக்கார அதை வாங்கி பாடுறேன். சரிங்க மாப்பிள்ள. எல்லோரும் குளிப்பதற்கு மறுபடியும் முதல்ல எல்லோரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி மணிமேகலை குளிப்பதற்கு மணிமேகலை குளிப்பதற்கு கொண்டகுடி அடிகொளா தண்ணி கொட்டகுடி அடிகொளா தண்ணி. அப்படி சொல்லுங்க. ஏன் பைப்பு தண்ணி? ஏய் ஏன் பைப் என்ன சொல்றேன்னா பாடுங்க. ஏன் பைப்பு தண்ணி? ஏன் பைப்பு தண்ணின்னு ஏய் சொல்லுங்க. நீ சொன்னாதான் சொல்லுவேன். அட நான் சொல்றத சொல்லுங்க. ஏன் பைப்பு தண்ணி? ஏன் பைப்பு தண்ணி? நான் சொல்ற மாதிரி சொல்லியானா? நான் சொல்ற மாதிரி சொல்லியானா? ஐயா ஓன் பைப்பு தண்ணி இல்லையா? ஏன் பைப்பு தண்ணி இல்லையா? ஏன் பைப்பு தண்ணியா? ஏன் பைப்பு தண்ணி? ஏன் பைப்பு தண்ணி? அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி வந்தாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி அடி வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி. ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள எப்படி இருக்கு? திருப்பிடா பேக் கலையை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வெளியில வர தலையில வச்சு தூக்கு. நானும் அதே மாதிரி செய்யணுமா? நீங்க வித்தியாசமா செய்யுங்க. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு, இன்றெந்த கை சேர்ந்ததே. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிடும் அழகு, என்றென்றும் கை சேர்ந்தது. சின்ன அழகு, சித்திரை அழகு, சிறுநெற்றை கொட்டி அழகு, இன்றெந்த தோள் சாய்ந்ததே. மனதை வைத்தான் விழுந்து விட்டேன் எழுந்து விட்டேன். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிடும் அழகு, என்றென்றும் கை சேர்ந்ததோ. ஆடுனா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நம்ம நீ ஏன் அப்படி ஆட்டுறீங்க? நீ வேணா ரெண்டு கவ குடிச்சி குத்து முட்டு கொடுத்து நிறுத்துவேன். மாப்பிள்ள டப்ளா ஆடுனா நடக்க விட மாட்டீங்க. அதானே என்னம்மா ஒரே வாக்குல அரட்டரி அண்ணம்மா. ஜூம் பண்ணி எடுப்பேன்.
கிளியர்ஸ் கிடைக்காது. செத்து போயிருவத பாத்தீங்கன்னா அவன் ஆள் துளை கிணறு மாதிரி கிடக்குறேன். பேசாம கடை மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழே சந்தமொன்று சொல்லடியோ. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் சங்கமொன்று சொல்லடியோ. சின்னமணி குயிலோ சிரிக்கிளி திரமயிலோ மஞ்சமையில் நீலோ சிரிக்கிளி திரகிலவோ நாள் வந்தது தேன் சிந்துதடி. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் சங்கமொன்று சொல்லடியோ. வள்ளாற்று குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டிய சொக்கரிடம் பாசமற்ற ராசாத்தி அடி ஊருக்குள்ள போராளி தேருக்குள்ள பூமால தோல் மேல போட. சொல்லிட்டு தூக்குறாங்க. தலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவி அதுதான் பேரோ. தலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ அதுதான் பேரோ. அவள் இளமகோ காலரகோ தீனம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. செம்பந்தி பூ குடிச்ச சின்னக்கா ஓய் ஓய் அடி என்னவோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா. கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு பொண்ணுகிட்ட என்னதான் இருக்கு இந்த பொண்ணுகிட்ட என்னதான் இருக்கு. ஓ ஐயா ஐயா கண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு உனக்குள்ள என்னதான் இருக்கு. பொண்ணுக்குள்ள என்னதான் இருக்கு. ஓ ஐயா முகவெட்டையும் காட்டுறா முன்னால மனம் சொக்குது மச்சான் பின்னால ஒரு பாட்டொன்னு பாடுற தன்னால இத பார்த்து ஏங்குது மச்சான் முன்னால. ஐயே முகவெட்டையும் காட்டுறா முன்னால மனம் சொக்குது மச்சான் பின்னால. காட்டுறது தன்னால ஒரு கை காட்டுறது பின்னால.
ஏய். ஏம்மா, அவன் வெத்தடிதே எல்லாம் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி பள்ளி ஆலமர காத்தடிக்கு போறோம் ஆசமனம் பாடுதொரு தேவாரோ சின்ன சின்ன தேதி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கு ரோட்டோரோ ஆசமனம் பாடுதொரு தேவாரோ வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கம் ஒரு மயக்கம் இந்த மனசுல வயசுல வந்து வந்து மயக்கம். சின்ன சின்ன தேதி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கு ரோட்டோரோ ஆசமனம் பாடுதொரு தேவாரோ விடிய விடிய குத்துறாலும் நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? உன்னால என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன். என்ன அதெல்லாம் சரி மிருதங்காரியே என்னை பார்த்து பார்த்து வெக்கப்படுறாரு வெக்கப்படுறான்னா பொம்பளை நீ குத்திக்கிட்டு கிடக்குறீல, ஆம்பளை நான் நிக்கும் பொழுது. கொட்டகுடியை சேர்ந்த அன்பு அண்ணா மாடசாமி அண்ணா அவர்கள் மறுபடியும் எங்க இருவரையும் பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தார். அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, ஓடு நல்லா இருக்கு, சொல்லையோ அங்கலையோ ஆயாலோ ஆயாலோ ஏனோ இருக்கு. குப்பாவை செய்யறதுக்கு செலவு பண்ற காசு பூரா அவர்கிட்ட தான் இருக்கான் அவர்கிட்ட தான் இருக்கா. உன்னைகிட்ட விட்டுட்டு போயிடாம நல்லா இருப்பேன். அங்க போகாத, நீ பைய பாத்துட்டு அங்க போற எனக்கு தெரியும். போடு நல்லா இருக்கு, ஓடு நல்லா இருக்கு, அங்கலையோ நல்லா இருக்கு, அங்கலையோ போடு போடு. ஆனா இருடா மேம்பாலம் கட்டுறாங்க அடியில பாலத்துக்கு அடியில தான் ஒரு ஆள் தான் வந்த இடத்த மறக்காம இருக்கிறாங்க. என்ன நான் எங்க விட இருடா முக்குறே விடுவேன். என்ன நீ நல்லவன்டா, நீ ஒரு ஆள் தான் வந்த வழியை மறக்காம இருக்க.
எப்ப நல்லா இருந்துச்சா? நானும் இதே மாதிரி செய்யணுமா? பம்பர கண்ணாலே பம்பர கண்ணாலே பச்சை குத்தா வந்தாலே பத்திக்குச்சு தேகம் முன்னாலே மஞ்சள் தேய்ச்சு போயேண்டா அச்சார என்ன தயண்டா ஏ பூத்தல பம்பர கண்ணாலே பச்சை குத்தி வந்தாலே நாடாத்துக்கு வந்த மாதிரி தெரியல, வேற எதுக்கு அலையிற மாதிரி தெரியுது. நெல்லீர் அலை கிடந்து சூப்பரா அடிச்சா? சூப்பரியா. எது சூப்பரா இருந்துச்சு அதை சொல்லுங்க. அந்த குழுக்கு, அந்த குழுக்கள நல்லா இருந்துச்சா? நீங்க கூட செய்யுங்களே. இந்த செய்யறேன் அதே மாதிரி பம்பர கண்ணாலே பச்சை குத்த வந்தாலே என்னமா ஒன்னே மாதிரியே செய்யிட்டு உள்ள ஓடி போயிட்டா? அவன் எப்பவுமே கூட்டத்துல செய்ய வெக்கப்படுறானா? சரி நான் தனியா கூட்டிட்டு போச்சு. பம்பர கண்ணாலே பச்சை குத்த வந்தானே பம்பர கண்ணாலே பச்சை குத்த வந்தாலே தூமைய குடிக்கி வந்து மல்ல 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 மருத மல்ல ஜல்ல ஜல்ல வெங்கல ஜல்ல வெங்கல ஜல்ல அந்த பிள்ளையோட நான் இப்ப குடுக்குறேன். நல்லா கிடு 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 வாசிக்கிறேன். மல்ல 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 மல்ல. ஆஹா, ஆச்சியா உன் வீட்டுல ஒழுங்கத்துக்க. எங்க பக்கம் திருப்பி ஏய், படத்துல அடிக்கிற. அந்த பக்கம் இங்கிட்டு காமிச்சா அட, இங்கிட்டு காமிச்சு அப்புறம் காமிக்கலையா? அப்படி சொல்லியா? மல்ல 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 மல்ல. அப்பன சுந்தரி நானே அவ்வளவுதான், பாம்பு புத்துக்குள்ள போயிருச்சு. எங்க பாபுநாயுடு
அடுத்த அன்பு தம்பி முத்துராஜ் அவர்களுக்கு அருமையான குடும்பத்தின் சார்பாக மாடசாமி அண்ணா அவர்கள் இந்த 101 ரூபாய் 1001 பொற்காசு சரி, அவரு வேலையை முடிச்சிட்டாருல, ஃபைனலா நம்ம வேலையை முடிச்சிருவோம். அன்பளிப்பு கொடுத்த மாடசாமி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, மாட்டி வச்சது வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் காலகமாடும் ஐயா உந்தன் கட்டளைகள் வெள்ளும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிற்காது ஒருபோதும்.
நிறைய ஆடலாம். வள்ளியம்மா ரெடியா நிற்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை. இவ்வளவு நேரம் நம்ம ஆடிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடணும்னு வச்சுக்கிறீங்களேன். அப்பா போதும், நீங்க 2 பேரும் ஆடினது போது வள்ளியம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம உள்ள போயிடணும். அதான் மரியாதை. அதனால மணிமேகலையை பார்த்தவன எனக்கு காதல் வந்துருச்சியா. நல்ல பிள்ளைகளுக்கு சொல்லாம போயிடணும். ஆமா, நம்ம அது எப்பவுமே அந்த பாணியை கடைபிடிப்பேன். அதனால மணி மணி செல்லக்குட்டி, ஆமா உண்மையிலேயே நல்லா ஆடிச்சு, நல்லா பாடிச்சு. எது ஆடிச்சு? எல்லாம் கை காலெல்லாம் தாயா. ஒழுங்கா சொல்லியா, நீ வேற நல்லா ஆடி. ஆமா, பிள்ளைய பார்த்தவன எனக்கு காதல். உங்களுக்கு? உனக்கு எல்லாமே வருது. ஏன் வராதயா? 95 வயசுல நாய் வேயெல்லாம் காதலிக்குது, நான் காதலிக்கப்படாது. காதலிக்கலாம். வாடா என் செல்லக்குட்டி, வா. ஐ லவ் யூ. அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்டாரே. என்ன என்னடி இழிப்பு? கட்டிப்பிடி, கைய எங்கிட்டு இப்படி இப்படி. 150 ரூபாய்க்குலாம் கட்டி பிடிக்க முடியுமா? இங்க வாமா. அவ்வளவுதானா? வாடா. ஆமா அவ்வளவுதானே. இப்ப அட்வான்ஸ் முதல் 100 ரூபா இருந்துச்சு, 50 ரூபா. சரி வா வா. கோடி கணக்குல இழந்துட்டு கிடக்குறேன். 150 கோடி கணக்குல நொட்டுறாங்க. எவன் இழிச்ச பையன் நொட்டுறவன்? என்னடா ஆம்பளை நீங்களே வாங்கல, பொம்பளை நாங்க வாங்க மாட்டோமா? வாங்கலாம் வாங்கலாம். வா மணி. என்ன லேசா குனி? எதுக்கு நான் குனியனு? நீ குனியில என்னைய குனிய சொல்லிட்டு ஏன் இப்ப எல்லாம் ஆம்பளைங்க தான் குனியா? அப்படியா? தெரியாம குனிவாங்க. எங்க மாமா தெரிஞ்சேதான் குனியா? அப்படியா? சரி வா, கட்டிப்பிடி. இத பிடிக்காதடி. நீதானே கட்டிய பிடிக்க சொன்ன. கட்டி பிடிக்க சொன்னி, கட்டிய பிடிக்க சொல்லல. இருக்கா பொம்பளை என்னடி கடப்பாறை எடுத்தா குடுத்துறாங்க. வா வாங்க. கட்டி பிடிக்கல பிடிச்சி இருந்தா தான் நல்லா இருக்கும்பீங்க. அம்மாவாசி இல்லன்னா எரும மாடுன்றீங்க. இரவு 12. மாப்பிள்ள என்ன பண்றீங்க 2 பேரும்? இங்க காலை தூக்கிட்டாவா? இரவு 12 மணி. நான் தூக்கலைனாலும் நீ ஒத்த கைய புடிச்சு தூக்கிக்கிறியடா. நான் சொல்றத கேளு. பொம்பளை கொன்னட்டு அப்படி கொன்னட்டனா? இப்ப கொன்னட்டு எரும மாடு மாதிரி காலத்து போய் நான் மஜலி ஆசை வரேன். இப்ப தானடா கொன்னட்டனே வேணாம். கொன்னட்டல. அம்மாவாசி இருட்டு. எப்படி புள்ள பக்கற மாதிரியா முக்குல? அப்படி அப்படி செய்யணும். என்னையோட நீ நல்லா கொன்னட்டே பழக்கமா? இரவு 12 மணிக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து, என் மாமன் காலையில கீழப்புகுடி சந்தையில வந்து வெள்ளிக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாரு. ஆகையினால உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துச்சு. உன்னைய பார்த்தவங்க வராம இருக்குமா? என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் சொல்லுங்க. அண்ணே சீக்கிரம் சொல்லுங்கண்ணே. ஏழேலங்கிலேயே என்னை தாளாட்டி மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. ஏழேலங்கிலேயே என்னை தாளாட்டி மிசையே பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. மாங்கு போட்டு அட
எப்படி எப்படி என்னது சமைஞ்சது எப்படி 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 இவ சமைஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி 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 சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி ஊரெல்லாம் முன் பாட்டு தான் உள்ளத்தை